எல்லோருக்கும் வணக்கம். பொன்னுடல் வீட்டு புகழுடல் அடைந்த அமரர் சிவாஜி கணேசன் அவர்களின் பட்டிமன்றத்தில் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம். நான் என்னுடைய எல்லா இதுவும் பேசுவதற்கு முன்பாக சில பாடல் வரிகளை பாட விரும்புகிறேன். அந்த பாடல் வரிகள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த காட்சிகள் மனதில் வரும். மெடிடேஷன் என்று கூறுவது போல் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே கேட்கலாம். அந்த வரிகள் அப்படியே அந்த சிவாஜி கணேசன் எந்த நிலையில் எங்கு பாடினார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது உங்கள் மனதுக்கு வந்து போகும். இதில் இப்பொழுது சந்தன்ராஜ் கூறியது போல் அவருடைய வசனங்கள் சிறந்ததா, அங்க அதிர்வுகளா இல்ல. இங்க பிரச்சனை வசனத்தின் உச்சரிப்பு, அதுதான் முக்கியம். வசனங்களில் சிறந்தவர் சிவாஜி கணேசன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக மறுப்பு கூற இங்க வரவில்லை. நடிப்பின் இமயம் ஆவதற்கு காரணம் எதிரணி தலைவர் அருமையாக இங்க கை வீசி விட்டு போய்விட்டார். அதுவே எங்களுக்கு வலு சேர்த்தது என்பதுதான். ஆனால் அங்க அதிர்வுகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த காட்சிகளை சிறிது யோசித்து பாருங்கள். சிவாஜி கணேசன் படங்களை பார்த்தவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள். சிந்தனை செய் மனமே, செய்தால் வடிவேலும் மயிலும் துணை. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். சரி, நீங்க நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை. உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். இது எப்படி உண்மையாகலாம்? படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நல்லவரானாலும் இல்லாதவனை நாடு மதிக்காது. இறைவா உனக்கொரு கோவில் உண்டு, இரவும் பகலும் தீபம் உண்டு. எனக்கென இருப்பது ஒரு விளக்கு, அதனுடன் தானா உன் வழக்கு. தண்ணீரும் தணல் போல் எரியும், செந்தணலும் நீரால் குளிரும். இதயம் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே. பாட்டும் நானே, பாவமும் நானே. கூத்தும் இசையும் கூத்தின் முறையும். உங்களுக்காக தான், எதிரணிக்காக தான் சொல்றேன். அதை சொன்னவனே நான், பாவமே நான். வேற என்ன சொல்றாரு? பாடல்கள் மூலமா நீங்க இப்ப சிவாஜி கணேசன் எப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு தடவை எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டீங்க. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. ஊர் கொடுத்து பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் முட்ட சுவை மாறும் முன்னே நஞ்சு கொடுத்தாய். இந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு மனசுல வரணும். முக்கியமாக நான் சில காட்சிகளை சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன உச்சரிப்பு, நடிப்பு, பேச்சு அதெல்லாம் சொல்கிறார் என்பது பிறகு பார்ப்போம். அந்த அம்பிகாபதி நான் பாடியது, அந்த படைத்தானே பாட்டுக்கு கர்ணன் தேரடியில் விழுந்து கிடக்கிறான். அம்புகள் பாய்ந்த நெஞ்சு, அந்த நெஞ்சு துடிக்கிறது. அங்கு வசனமே கிடையாது. வசனம் இல்லாமல், சிவாஜி குரல் இல்லாமல் இருந்தாலும் அருமையாக ஊமையாக 10 படங்கள் நடித்திருப்பார். இதுவே கிடையாது. அவருக்கு அந்த சந்தேகமும் தேவையில்லை. சிவாஜி முகம் பார்த்தால் போதும். இனி சிவாஜி அருமையான வசனகர்த்தா, கோமாளியாக, தொழிலாளியாக, விவசாயியாக, மீனவனாக,
தேச துரோகியாக, காதலில் தோல்வியுற்றவனாக, திருடனாக, வக்கீலாக, குற்றவாளியாக, ஆசிரியராக, போலீஸ் அதிகாரியாக, மகனாக, கணவனாக, அண்ணனாக, தம்பியாக, வெகுளியாக, வீரனாக, பைத்தியமாக, நாதஸ்வர வித்வானாக, மிருதங்க சக்கரவர்த்தியாக, நடன கலைஞராக, பெண்ணாக, அரசனாக, நொண்டியாக, குருடனாக, கடவுளாக, சாமியாராக, கர்ணனாக, இன்னும் நான் பலவற்றை விட்டுவிட்டேன். இதெல்லாம் என்ன வசன உச்சரிப்பா? அவர் இதற்கு பதில் கூற வேண்டும். அருமையான உச்சரிப்பை சந்தன்ராஜ் கூறியது வசனங்களானே பேசிவிட்டார். அவர் உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உச்சரிப்பு எல்லாரும் கொடுப்பார்கள். கலைஞர் கூறியதை இவர்கள் எல்லாம் அருமையாக உபயோகித்துக் கொண்டார்கள். கலைஞர் ஒரே ஒரு வார்த்தை கூறினார், என் வசனங்களுக்கு உயிர் கொடுத்தவர். உயிருக்கு என்ன தேவை? நாடி துடிப்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும். நாடி இருப்பினால் துடிக்கிறது என்றால் அங்கம் அசைகிறது. உச்சரிப்புக்கும் குரல் வழி கொடுக்க வேண்டும். லாரிங்ஸ் என்று சொல்வார்கள். அந்த குரல் விட்டு கொடுத்தல் வேண்டும். அப் அண்ட் டவுன், அதுதான் விட்டு கொடுத்தால் தான் உங்களுக்கு அந்த குரல் வரும், உச்சரிப்பும் வரும். எல்லாம் அந்த சிவாஜி கணேசன் உச்சரிப்பை பற்றி ஒரு விதமான ஒரு சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். அருமையான உச்சரிப்பு. ஆனால் உச்சரிப்பு அருமையாக செய்தவர்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் ஆக முடிந்ததா? நான் பல நடிகர்களை கூறுவேன். ஆனால் உச்சரிப்பும் அந்த குடும்ப பாங்கான நடிப்பும் பாத்திரமாக முடிவதும். சிங்கப்பூரில் ஒரு அருமையான நண்பர் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் என்னை சிவாஜி கணேசன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு பிறந்து வளர்ந்தாலும் நான் அவரை நேரில் பார்க்கும் பாக்கியம் பெறவில்லை, இவரால் பெற்றேன். அவர் வீட்டுக்கு சென்ற போது அந்த மாடிப்படியில் ஒரு படம் இருந்தது. அந்த படம் என்னவென்றால், முழு படம் பாசமலரில் கையை கன்னத்தில் வைத்துக் கொண்டு அந்த சிவாஜி பேக்ரவுண்ட் என்பார்கள், அதில் உட்கார்ந்திருப்பார். பராசக்தி கூண்டு படம் இல்லை, மனோகரா கைது படம் இல்லை, அந்த மாதிரி படங்கள் ஒன்றும் அவர் வீட்டில் இல்லை. அப்பொழுது இவர் அவரை கேட்கிறார், இந்த பாசமலர் படம் மட்டும் நீங்க எப்படி அவ்வளவு அருமையா நடிச்சீங்க? உங்களுக்கு தங்கச்சி இருந்ததா, இல்ல உங்க மனைவி அந்த மாதிரி இருந்தாங்களா? ஒன்றுமே இல்லை, நான் அந்த பாத்திரத்தை உணர்ந்து பாத்திரமாக மாறிவிட்டேன்.